ராணி பொடிச்சிட்டாங்கிற விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? ஐயோ தமன்னா, அங்க கரண்ட் இல்லாததுனால நாங்கெல்லாம் ஃபோனை தான் டார்ச்சா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மாமாவோட ஃபோன்ல நீ பேசினல்ல, அதுதான் லாஸ்ட் கால். அதுக்கப்புறம் பேட்டரியில சார்ஜ் டவுன் ஆகி ஃபோனே ஆஃப் ஆயிடுச்சு. தாத்தா, தாத்தா, அந்த வேலைக்காரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுக்கிறா. லெட்டரா? என்ன தமன்னா, வசமா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. ஐயோ சித்தப்பா, அவ எழுதின மாதிரி நான் தான் எழுதி வச்சேன். ஏன்னா அவ செத்து கணத்துல கிடக்குறான்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு தானே தேவையில்லாத பிரச்சனை. அவளை எனக்கு தெரியும்னு வேற சொல்லி தொலைச்சிட்டேன். நீயே படிச்சு பாரியா? தாத்தா, வந்த நாள்ல இருந்து ராணி ரொம்ப கராரா நடந்துக்கிட்டா. அவளை எனக்கு பிடிக்கல. அதனாலதான் அவன் மேல பெரிய பொய்ய சொல்லி ராணி மேல பழிய போட்டுட்டேன். அந்த பயத்துல நான் இங்கிருந்து கிளம்புறேன். இதுக்கான தண்டனைய கடவுள் எனக்கு கொடுப்பாரு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, நான் போறேன். எங்க உண்மை தெரிஞ்சிட போதோன்னு இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா போல இருக்கு. இல்ல தாத்தா, இந்த லெட்டரை அவ எழுதி வைக்கல. அது மட்டும் எனக்கு நல்லாவே புரிது. எப்படிமா சொல்ற? அந்த வேலைக்காரி என்ன ஒரே நாள்ல ஸ்கூல்ல சேர்ந்து பச்சிட்டாளா? ஏய், என்ன வளர்ற? இந்த லெட்டரை அவ எழுதலன்னு சொல்றேன். எப்படி இவ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா? என்ன பேசுற? அந்த வேலைக்காரிய லெட்டர் எழுதலன்னா அப்ப வேற யார் அந்த லெட்டர் எழுதிருப்பா? அவ இந்த வீட்டுக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தப்போ என் அண்ட என்ன சொன்னா தெரியுமா? ஐயோ, அவ என்ன உளறி வச்சிருக்கான்னு தெரியலையே. என்ன சொன்னா? சொல்றேன். இவளை பார்த்தா டவுட்டாவே இருக்குது. இவளாண்ட லைட்டா பேச்சு கொடுத்து பாப்போம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஷில்பா. பேரு ரொம்ப மாடர்ன் ஆகுதே. அப்போ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பீங்க போல இது. பெரிய படிப்பா? மேடம், எங்க அப்பா அம்மா கல்குவாரியில கூலி வேலை செய்யறவங்க. மாசம் ஒரு ஊருன்னு வேலை கிடைக்கிற இடத்துக்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் பள்ளிக்கூடம் பக்கம் கூட போனதே இல்ல. படிக்கவே இல்லையா? இல்ல மேடம், எனக்கு சுத்தமா எழுத படிக்க கூட தெரியாது. இப்போ சொல்லுங்க, ஸ்கூல் பக்கமே போவாதவ இந்த லெட்டர் எப்படி எழுதிருக்க முடியும்? அப்படியா? எப்படி? ஒருவேளை தமன்னாவாண்ட சொல்லி எழுத சொல்லிருப்பாளோ என்னமோ. என்ன தமன்னா, அவ ராணி கிட்ட படிக்கலன்னு சொல்லியிருக்கா? என்ன கேட்டா எனக்கு எப்படி சித்தா தெரியும்? ஏன் தமன்னா, உனக்கு அவளை எப்படி தெரியும்னு சொன்ன? ஆமா, அவ எப்படி உனக்கு பழக்கம்? முதல்ல எங்க பார்த்த அவளை? என்ன தாத்தா, என்னையே இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அந்த வேலைக்காரி ஏதோ போய் சொல்லி ராணி மேல பழிய போட்டிருக்கா. அதுக்காக என்ன சந்தேகப்பட்டு என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? அதானே, அந்த வேலைக்காரி பண்ண தப்புக்கு தமன்னா கிட்ட கேட்டா தமன்னாவுக்கு என்ன தெரியும்? அந்த வேலைக்காரியே வந்து சொன்னாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆனா அவ பண்ண தப்புக்கு பயந்துகிட்டு இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டாளே தாத்தா. தாத்தா, எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலைக்குள்ள நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். சரிமா ராணி, நீ போய் ரெஸ்ட் எடு. ஆமாம்மா. காலையில பாத்துக்கலாம். ஏன்பா சித்தார்த், டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல?
ராணிக்கு கொஞ்சமா ரசம் சாதம் பிசைஞ்சு சாப்பிடுவே. ஆ ஆ சரிங்க தாத்தா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி போம்மா. தாமரக்கா கூட போங்க. சரிங்க தம்பி. ஏண்டா பத்து, என்னடா இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு? ஏ ராணி, ம் ஆஸ்பத்திரியில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஆமாங்கக்கா, நானே உன்னாண்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, என்ன கொல்ல யாரோ ஒரு கொலகார கும்பல் ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு தாடிகாரன் சொன்னானே, அது மெய்யாலுமேவாக்கா? ஆமாண்டி ராணி, அவனுங்க உள்ளார பூந்து எல்லாத்தையும் கொன்னு குவிச்சுக்கினே இருந்தானுங்க. உன்னையும் தான் கொல்ல பார்த்தானுங்க. நாங்க எல்லாருமா உன்னை அவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு களத்துல இறங்கிட்டோம்ல. அந்த நேரத்துல தான் இன்னொரு டாக்டர் பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு போன் பண்ணியும் வர மாரி தெரியவே இல்ல. நேரம் வேற போய்கினே இருந்துச்சு. கடைசி நேரத்துல உன்னைய காப்பாத்த எந்த டாக்டருமே வரல. என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க எல்லாரும் ரொம்ப பதட்டப்பட்டுட்டோண்டி. 10 நிமிஷத்துக்குள்ளார டாக்டர் வந்து உனக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா நீ கண்ணு முழிக்கிறதே கஷ்டம்னு அந்த டாக்டர் வேற சொல்லிக்கினே இருந்தாரு. ஆனா கட்சி நேரத்துல சொல்லி வச்ச மாரி 10 நிமிஷம் முடியறதுக்கு முன்னால ஒரு டாக்டர் வந்து நின்னாங்க. எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த கடவுளையே கண்ணுல பார்த்த மாதிரி இருந்துச்சுடி. எல்லாமே பொம்மையக்கா புண்ணியம் தான்க்கா. நான் தான் லூசுத்தனமா நான் கூப்பிடாம நீ வரக்கூடாதுன்னு அக்கா வாண்ட சத்தியம் வாங்கிட்டேன். இல்லன்னா அக்கா இம்மா அந்த தூரத்துக்கெல்லாம் என்ன விட்டுருகாது. அந்த டாக்டரை வர வச்சதே அக்காவா தான் இருக்கும். டாக்டரை அனுப்பி வச்சது பொம்மி இல்லடியே, ம் வந்த டாக்டரே பொம்மி தாண்டி. என்னக்கா சொல்ற? உண்மையாவா சொல்ற? நான் என்னத்துக்கோசரம் உன்னாண்ட போய் சொல்ல போறேன்? அக்கா, எனக்கு ஒரு நொடி தான் நினைவு வந்துச்சு. அந்த நேரத்துல என் வாயில உன் பேர் தான்க்கா வந்துச்சு. அப்ப நான் உன்னை கூப்பிட்டேன்னு தான் தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலக்கா. நான் வரவேணான்னு சொல்லி கூட நீ என்ன வந்து காப்பாத்திருக்கிறல்ல. நீ என் மேல இம்மா பாசம் வச்சிருக்கிறியா? ரொம்ப நன்றிக்கா. அக்கா, நான் இப்பவும் சொல்றேன், இந்த நிமிஷம் இந்த உசுறு நீ எனக்கு கொடுத்தது. இந்த உசுறு மூலமா இந்த வீட்ல நான் உன்னோட இடத்த கண்டிப்பா நிரப்புவேன்க்கா. இதுதான் நான் உனக்கு பண்ற நன்றி கடன். தமன்னா, சொல்லுங்க. அது வந்து என்னாச்சு தமன்னா? சரி விடு தமன்னா, அவங்க எல்லாம் சொன்னா உண்மை தெரிஞ்சிருமா? அதான் அந்த வேலைக்காரி ஓடிட்டாள. அவ எங்க ஓடினா? அவ தான் செத்து போய் கிணத்துக்குள்ள கிடக்குறாள. காலையில உண்மை தானா தெரிஞ்சிரும். மனோ, இங்க இன்னொரு பிரச்சனை நடந்தது. என்ன பிரச்சனை? அந்த ஷில்பா இந்த வீட்ல இருந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டாளா? ஐயோ, அது இல்ல. வேற என்ன? ஒருவேளை பொம்மி தான் அந்த ஷில்பாவை கொண்டு கிணத்துக்குள்ள போட்டுருச்சுங்கிற உண்மையை மனோ கிட்ட சொல்ல போறாளா? சொல்லு தமன்னா. மனோ, அந்த வேலைக்காரிய சரி என்னன்னு சொல்லு. அந்த வேலைக்காரிய ஒரு டென்ஷன்ல நான் தான் அவளை கொன்னுட்டேன் மனோ. இவ என்ன புதுசா ஒரு கதையை கிளப்புறா? என்ன தமன்னா சொல்ற? வேலைக்காரிய நீ கொன்னுட்டியா? ஏய், என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிருக்க தமன்னா? என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம பாவம் மாத்தி சொல்லி நிலைமையை சமாளிக்கிறா. சரி, எதுக்கு அந்த வேலைக்காரிய கொன்ன? இல்ல மனோ, அவ நீங்க போனதுக்கு அப்புறம் அவகிட்ட நான் பேசின அமௌண்ட் கொடுத்து இங்கிருந்து போயிடுன்னு சொன்னேன்.
ஆனா அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்தா, என்ன தமன்னா, பிச்சை போடுறியா? ஏய், நான் உன்கிட்ட பேசின காசு தானே கொடுத்துருக்கேன். உன் எதிரி ராணிய நான் தானே போட்டு தள்ளியிருக்கேன். நான் பண்ண வேலைக்கு நீ எக்ஸ்ட்ராவா பணத்தை கொடுப்பேன்னு பார்த்தா பிச்சை காசை கொடுக்குற. இதுல நான் சொன்ன 2 லட்சம் இருக்கு. இதுக்கு மேல இன்னும் எவ்வளவு கொடுப்பாங்க? 2 லட்சம்லாம் எந்த மூலைக்கு? எனக்கு 20 லட்சம் வேணும். ஹேய், என்ன விளையாடுறியா? பேசினதை விட 10 டைம்ஸ் ஜாஸ்தி கேக்குற. அதுவே கம்மிதான். ராணிய கொன்னு அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு சொத்து மொத்தத்தையும் ஆட்டைய போட தானே பாக்குற. எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா இந்த சொத்தெல்லாம் ஒரு 100 கோடி தேருமா? நியாயமா பார்த்தா அதுல நீ எனக்கு 10% கொடுக்கணும். நான் வெறும் 20 லட்சம் தானே கேக்குறேன். நான் கேட்டதை கொடுத்துட்டா உனக்கு நல்லது. இல்லனா 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 என்ன? புதுசா பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நடந்த உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன், அவ்வளவுதான். அவ அப்படியா சொன்னா? ஐயோ, இவ பலே கில்லாடியா இருக்காளே. ஷில்பாவை கொன்னதுக்கான ரீசனை அவ ஆங்கிள்லயே இப்படி கதையை மாத்திட்டா. ஆனா பாவம், கொன்னது என்னவோ பொம்மி தான். என்ன தமன்னா இப்படி அவசரப்பட்டுட்ட? சரி, நடந்தது நடந்து போச்சு. அவளை எப்படிதான் கொன்ன? எங்க கொண்டு போய் புதைச்ச? நான் நைஸா பணம் தரேன்னு சொல்லி அவளுக்கு மயக்க மருந்து கலந்த தண்ணிய குடிக்க கொடுத்து பணம் எடுக்கிற மாதிரி போயிட்டு அவ மயக்கமானதும் அவளை கொண்டு போய் கணத்துல தள்ளி உள்ள நல்லா அமுக்கி விட்டுட்டேன். என்ன தமன்னா, நம்ம கணத்துல கொண்டு போய் தள்ளிட்டியா? ஐயோ ஐயோ, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அப்படி என்ன பிரச்சனை பெருசாயிடும்? செத்து போனவன நான் தான் தள்ளி விட்டேன்னு எந்திரிச்சு வந்து சொல்ல போறாளா? ராணிக்கு விஷத்தை வச்சுட்டு எங்க மாட்டிக்குவோமோங்கிற பயத்துல அவளை கணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க. ஆமாமா, அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க வேற விஷயம் தெரியாம வளராதீங்க. இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உன் மேல சந்தேகம் வராம இருந்தா சரிதான். இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆனா அதான் ஒன்னா ஊருக்கு போயிடுறாங்க. தமன்னா, அம்மா ஒரு முக்கியமான விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க. அந்த விஷயம் முடிஞ்சதும் உன்கிட்ட, மாமா கிட்ட, எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போயிருக்கிற காரியம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த சொத்தும் சரி, அந்த 25 கடைகளும் சரி, நம்ம கைக்கு தானா வந்துரும் தமன்னா. அப்படி என்ன விஷயம் அது? அது அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனா நீங்க 2 பேரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதை மட்டும் என்னால சொல்ல முடியும். அதை விடு, நாளைக்கு காலையில ஒரு பெரிய பூகம்பத்தை வேற சமாளிக்கணும். சரி, நீ போய் படு, என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். என்ன மனோ, அதெல்லாம் தமன்னாவுக்கு ஜிஜிபி மேட்ரு. ஐயோ, என்ன நடக்க போதோ என்னவோ. ஏன் தமன்னா, என்னம்மா கதை சொல்ற நீ? நீ மட்டும் முன்னாடியே என்கிட்ட விஷயத்த சொல்லலன்னா நானும் நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு தான் நம்பியிருப்பேன். மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, மனோவுக்கு கூட இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வராது. அவ்வளோ சூப்பரா நீ நரேட் வேற பண்ண. தமன்னா, நீ நல்லா தூங்கு. நமக்கெல்லாம் மூளை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போதான் ஒவ்வொரு எதிர்ப்பையும் நம்மளால சமாளிக்க முடியும். சரி, தூங்கு, நான் வரேன். நாளைக்கு காலையில கண்டிப்பா கணத்துக்குள்ள இருக்கிற ஷில்பாவோட பொண்ணத்தை பாத்துருவாங்க. பார்த்துட்டு கண்டிப்பா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முதல்ல அந்த போலீஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியம், காசு கொடுத்து அவங்களை கரெக்ட் பண்ண முடியுதான்னு பார்த்து எவ்வளவு கேட்டாலும் கொடுத்து இந்த பிரச்சனையை அப்படியே கணத்துக்குள்ளேயே முழுகடிச்சிடணும். என்ன பண்றது? ராணி,
சாப்பிடு. ஏன் அப்படி பாக்குற? வா சாப்பிடு வா. இந்தா இல்ல சாப்பிடு. தாடிகார சாமி என்ன காப்பாத்த எவ்வளோ பாடுபட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. சும்மா என் முன்னால ஃப்ராடுன்னு சொல்றியே தவிர உள்ளுக்குள்ள இம்மா பாசத்தை வச்சுன்னு இருக்கிறல்ல. ராணி சாமி, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க சாமி. நம்ம வீட்டு பூனைக்குட்டிக்கு ஒரு பிரச்சனைனா கூட நான் இப்படிதான் பண்ணிருப்பேன் சாமி. இந்தாங்க சாமி, நீங்க சாப்பிட்டு படுங்க சாமி. இல்ல எனக்கு வேணாம் சாமி. சாமி மன்னிச்சிரு. சாமி, டாக்டர் ரச சாதம் சாப்பிட்டுட்டு படுக்க சொல்லியிருக்காங்க. அதே டாக்டர் உங்க கையால பிசைஞ்சு ஊட்டி விட சொல்லிட்டு போனாங்களாம் சாமி. அத செஞ்சீங்கன்னா நான் பாட்டுக்கு சாப்பிடுறேன் சாமி. இல்லனா ஆளை விடுங்க சாமி. மாலை போட்டிருக்கும் போது கோவப்படக்கூடாது சாமி. கண்ட்ரோல் கண்ட்ரோல் சாமி, கண்ட்ரோல் கண்ட்ரோல். சரிங்க சாமி, வாங்க உட்காருங்க. என்ன சாமி, ஏன் இப்படி பண்றீங்க? சாரி சாமி, பசியில நான் அப்படி கடிச்சிட்டேன் சாமி. என்ன ராணிசாமி, நான் ஊட்டி விட்டதும் அப்படியே நெகிழ்ச்சி ஆயிட்டீங்களா? இல்ல சாமி, கோவத்தை நேர்ல காட்ட முடியலன்னு ரசத்துல இருக்கிற மிளகாவையும் சேர்த்து ஊட்டிட்டீங்க சாமி. அதான் காரமா இருக்கு சாமி. இந்தாங்க சாமி. இல்ல இல்ல பரவாயில்ல சாமி, நீங்க ஊட்டி விடுங்க. சரிங்க சாமி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. யார் இது இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க? யாருக்கும் தெரியாம அந்த வேலைக்காரியை கொண்டு கிணத்துல வீசிட்டு தற்கொலைன்னு சொல்ல பிளான் பண்றீங்களா? இது எல்லாமே எனக்கு தெரியும். நாளைக்கு காலையில நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய போகுது.
யாரு? ராணியோட அறிவுக்கு அந்த லெட்டரை வேலைக்காரி எழுதிருக்க மாட்டான்னு சொல்லிட்டான். போலீஸ் என்ன அந்த அளவுக்கு கூடவா யோசிக்க மாட்டாங்க? தமன்னா, இந்த கொலையை நீதான் பண்ணன்னு போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க.